திமுக கூட்டணி குழப்பம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா? குறிப்பா திருச்சி சிவா பேசின விஷயம், காமராஜர் அந்த விஷயமா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும், பாஜக இல்லாத அதிமுக செய்வது என்ன தவறு ஒரு வார்த்தை தான். பட் ஆனா அதை ஒரு சொல்லிட்டே இருக்க தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை நம்ப வைக்கிறார்கள் திமுக கூட்டணி. இது திட்டமிட்டே நடக்கும். எதிரில் ஆமா திமுகவே செய்யும். இப்ப என்ன பண்ண போற? நீ தானே எதிர்கட்சி. அதை டேர்ம் பண்ணி கரெக்டாக காயின் பண்ணி உன் பக்கம் கூட்டு வர்றதுக்கு நீ என்ன வேலை பார்த்துருக்க? அவ்வளோதான் கேள்வி. காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவர்கள் இப்படி வார்த்தை சொன்னார், அதை கையில் எடுத்து நான் அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறேன்னு காங்கிரஸ் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கூப்பிடுவதற்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு? பாஜகவோட இருந்துகிட்டு எப்படிங்க காங்கிரஸை கூப்பிட முடியும்? என்னங்க போங்கா இருக்கு? டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பேரலை மில்டன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நலம். திமுக கூட்டணி குழப்பம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா? குறிப்பா திருச்சி சிவா பேசின விஷயம், காமராஜர் அந்த விஷயமா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும், பாஜக இல்லாத அதிமுக செய்வது என்ன தவறு ஒரு வார்த்தை தான். பட் ஆனா அதை ஒரு சொல்லிட்டே இருக்க தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை நம்ப வைக்கிறார்கள் திமுக கூட்டணி. இது திட்டமிட்டே நடக்கும். ஓகே, எதிரில் ஆமா திமுகவே செய்யும். இப்ப என்ன பண்ண போற? நீ தானே எதிர்கட்சி. அதை டேர்ம் பண்ணி கரெக்டாக காயின் பண்ணி உன் பக்கம் கூட்டு வர்றதுக்கு நீ என்ன வேலை பார்த்துருக்க? அவ்வளோதான் கேள்வி. காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவர்கள் இப்படி வார்த்தை சொன்னார், அதை கையில் எடுத்து நான் அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறேன்னு காங்கிரஸ் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கூப்பிடுவதற்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு? பாஜகவோட இருந்துகிட்டு எப்படிங்க காங்கிரஸை கூப்பிட முடியும்? என்னங்க போங்கா இருக்கு? கூட்டணியில் இருக்கிறது பாஜக, காங்கிரஸ் வாங்க கூட்டணி. பாஜகவும் காங்கிரஸ் எப்படிங்க ஒரு கூட்டணியில் இருக்க முடியும்? கேட்கறதே தப்பா இல்லையா? வெக்கம் இல்லையாலும் கேட்கிறாருங்க. அதை திருப்பிக்கிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும். இடதுசாரின்னா என்ன, வலதுசாரின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட வலதுசாரி கட்சி பாஜகவை கூட வச்சுக்கிட்டு இடதுசாரிகள் வாங்கன்னு கூப்பிடுற ஒருத்தர் இதை சொல்றதுக்கு கூட ஆய்வாளர்கிட்ட கேட்கணும். இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாரு அவர். இதுதான் அவருக்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன கேள்வி? திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழப்பத்துல போய் குட்டையை குழப்பி மீனை பிடிச்சிட்டு வர்றது எதிர்கட்சியினுடைய வேலையா இல்லையா? விசிகாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு நீங்க ஊதுறீங்கல்ல, புகையை போட்டு அந்த கட்சியை கூட்டணியில கூப்பிட்டு வர்றதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கு? பாஜக இருக்குல்ல, எப்படி வர முடியும்? இல்லைங்க, நான் அது கூட ரெண்டாம் பட்சமா விட்டுறேன். விசிகாவை உங்களோட கூட்டணிக்கு கூட்டு வர்றதுக்கு விசிகாவினுடைய பிரதான பிரச்சனைகள், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல திமுக கண்டும் காணாமையும் இருக்குன்னு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, கொடிக்கம்பம் ஏற்ற முடியலன்னு. ஒரு 15-20 கொடிக்கம்பத்தை வெவ்வேறு மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில விசிகாவினுடைய கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்காக நான் களமிறங்கி வருகிறேன். எல்லா பகுதிகளிலையும் நாம போய் அந்த கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்கு உதவி செய்வோம். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் திரண்டு வாரின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி விசிகா கட்சியிலிருந்து திருமாவளவன் தோழர் அவர்களை அழைச்சு விசிகாவின் கொடிக்கம்பத்தை பறக்க வைப்பதற்காக அதிமுக தொண்டர்கள் பாடுபடுவோம்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்க சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த சாதியவாதிகளுக்கு பக்கத்துல நின்று ஆதரவு தெரிவிக்காம ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னு அதிமுகவிலிருந்து யாராவது ஒரு தொண்டர், யாராவது ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கிளம்பி நின்று விசிகாவுக்காக பேசி பார்த்திருக்கீங்களா? விசிகாவோடு அவர்களை அசோசியேட் பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு யாராவது ஒரு அதிமுக தலைவர் அவர்களோடு மேடையில் நின்று பார்த்திருக்கிறீங்களா? என்னால 15 பேரை திமுக இருக்கக்கூடியவர்களை காட்ட முடியும். இங்க இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக, சனாதனங்களுக்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக, சாதிய ரீதியான பிரச்சனைகளுக்கு எதிராக விசிகா போராடும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல பேர் விசிகாவோட திருமாவளவன் தோழரோடு மேடையில் நின்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத என்னால காட்ட முடியும். அதிமுக சார்பில் இருந்து அப்படி யாரையாவது காட்ட முடியுமா? அப்புறம் எப்படி நீங்க விசிகாவுக்குள்ள நடக்கக்கூடிய குளப்படிகளையும் புகை போட்டு நீங்க அந்த மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு பேசவே முடியாது. நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு அந்த கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறது. அந்த குழப்பத்திலிருந்து ஒரு மீனை பிடிச்சு நான் இந்த பக்கம் கூட்டு வர்றேன்றதுக்கு எந்த வேல்யூவேஷனும் நீங்க கொடுக்காம சும்மா நிலவுதுன்னா அவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அவருக்கு அது புரியவே இல்லை எடப்பாடிக்கு. அவங்க இந்த மாதிரி ஜிகுன்னு ஒண்ணு காட்டுறதே கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குன்னு இவரை பம்மாத்தி காட்டிட்டு இவர் ஏதாவது ஒரு 2 இடத்துல பேசுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள கான்கிரீட்டா இருக்கிறாங்க. இந்த கண்டெஸ்டி படாம இருக்கிறதுக்கு பொம்மை மாட்டுவாங்கல்ல, அது மாதிரி மாட்டி விட்டு போய்கிட்டே இருக்கு திமுக கூட்டணி. பார்த்து ஏமாந்துகிட்டே இருக்கிறாரு. பல நாளா அறிவாலய வாசல்ல உட்கார்ந்தே பார்த்தாரு, யாரும் சீண்ட கூட இல்லை. இப்ப கிளம்பி நின்றுக்கிட்டு வெளியில நின்றுக்கிட்டு கல்லடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நடக்கல. பாமக யார் கூட இருக்காங்க? பாமக தான் கேட்கணும். அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, பையன் ஒரு பக்கம் இருக்கிறாரு. எடப்பாடியால சொல்லவே முடியல பாருங்களேன். பாஜகவை தான் எடப்பாடி பழனிசாமியால எதுவும் சொல்ல முடியல.
பாமகவையாச்சும் தாம் பக்கம் கூட்டணியில கூப்பிட்டு வர்றதுக்கு நீங்க தானே எதிர்க்கட்சி தலைவர், நீங்க தானே 60 எம்எல்ஏக்கு மேல வச்சிருக்கீங்க. என்டிஏ கூட்டணியில இருக்காங்கன்றத பதிவு பண்றாரு. அப்படிலாம் அவர் பதிவு பண்ணல, அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அவர் முடிவு பண்ற இடத்துல அப்ப ஒரு கட்சியினுடைய தலைவரா, நீங்க ஒரு கூட்டணியுடைய தலைவரா, உங்க கூட்டணிக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்சி குறித்து உங்களுக்கு பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு வீக்கான லீடரா இருக்கிறாரு. அவர் லீடரே கிடையாது, அவரே அதை நம்பல. உண்மையிலே மாறா அவர் ஒரு லீடரா உணர்ந்திருந்தாருன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து இந்த மாதிரி கூட்டணியில இந்த விஷயத்த நம்ம பேசி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்பாவை கூப்பிடுங்க நம்ம இந்த விஷயத்த பேசலான்னு அவர் அன்புமணியோட நெருக்கமா இருந்தாருன்னா அன்புமணியை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ராமதாஸோட நெருக்கமா இருந்தாருன்னா ராமதாஸை கூப்பிட்டு பேசலாம். உன்னத்துக்குமே இல்லாத குருமூர்த்தி கிளம்பி வந்து அந்த வீட்டு பஞ்சாயத்தை பேசுறாருங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு விரும்புற நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு துரும்ப கூட எடுத்து போட மாட்டேங்கிறாருங்க. உட்கட்சி பிரச்சனைன்னு பேசுறதுக்கு நீங்க எதுக்கு ப்ரோ? அவங்க நீங்க நாளைக்கு உங்க கூட சேர்ந்தாங்கன்னா சேர்ந்து நின்று ஓட்டு கேட்க வேண்டியது நீங்க தானே. அவங்க கட்சியில 2ஆ பிரிஞ்சிச்சுன்னா உங்க ஓட் பேங்க் தானே அடி வாங்குது. அந்த கன்சர்ன் இருக்கக்கூடிய தலைவர் எப்படி முயற்சி பண்ணுவாரு? ஐயோ பாமக பிரிஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு வர வேண்டிய ஓட்டு வராம போயிடும், இப்படி ஒரு கன்சர்னாவது இதுல இருந்திருக்கணும்ல? கிடையாது. எப்ப இருந்திருக்கும்னா தன்னை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக நினைச்சிருந்தா அது இருந்திருக்கும். தனக்கு ஒண்ணுமே கிடையாது, தானே இந்த வேண்டா வெறுப்ப அந்த தேர்தலில் நிற்கிறோம், நாம தோத்து தான் போக போறோம்னு யார் சொல்றா? நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனே சொல்றாரு. அந்த பாஜகவில் நம்மளுக்கு 2026 முக்கியம். அதையே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த மனநிலையில இவர் எடப்பாடி இருக்கிறாருங்கிறத அன்வர் ராஜா வெளியில வந்து சொல்றாரு. இல்ல இன்னொரு கூற்று ஒன்று இருக்கு, அதிமுக தாவேகா கூட்டணி அது தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கதவுகள் சாத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல இல்ல அதிமுக பாஜக எப்படியும் உடஞ்சிடும், உடனதுக்கு அப்புறம் அதிமுக தாவேகா கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க. அது அதிமுக காரங்க யாராவது சொல்றாங்களா? அதிமுக யாரும் சொல்லல, சொல்ல மாட்டாங்க. இங்க பேமெண்ட்டுக்காக பேசுறவங்க யாராவது சொல்லுவாங்க அதிமுக தாவேகா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க வந்து காலம் முழுக்க பூமி உள்ளவரைன்னு உருண்டு பார்த்தவங்க, அம்மா புகழ் வணக்கம்னு பாடி பார்த்தவங்க, அவங்களுக்கு திமுக திராவிட இயக்கங்கள் மீதான வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை ஊரா எதுல வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. அதனால டக்குன்னு தாவேகா அதிமுக கூட்டணி வந்துரும்னு ஒரு 15 யூடியூப் சேனல் பேட்டி கணிப்புகள்லாம் எடுக்கிறாங்க. அதுல பார்த்தா ஒருவேளை அதிமுக தாவேகா சேர்ந்தா திமுக ஒரு பெரிய, அதான் மீடியாவோட நெரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமான புள்ளியும் கூட. மீடியாக்கள் எப்படி இயங்குன்றது மீடியா நடத்துற உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜய்ங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு அது ஒரு மார்க்கெட்டு. போன தேர்தலுக்கு சசிகலாங்கிறது மார்க்கெட்டு. அந்த நேரத்தில் அந்த டாபிக் ரிலேட்டடாக போடும்போது அதிகமான வியூவர்ஷிப் இருக்கும், அதிகமான ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த தேர்தலுக்கு விஜய்ங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவர்ஷிப் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. அதில் வந்து பல கோணங்கள் பல ஆங்கிள்ஸ்ன்னு பேசுறது வந்து டிஆர்பிக்காக பேசுறது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்குன்னு அவன் நம்புறான். அவன் நம்புறதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவனுடைய இயல்பு அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. ட்விட்டர் ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீட்டில் என்ன பால் பாக்கெட் வாங்குறாங்கன்னு கூட அந்த பசங்களுக்கு தெரியாது. அவன் பாவம் அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் வாத்தியார் திட்டுவாரா மாட்டாரா முட்டி போட வைப்பாரான்னு கேட்குற நிலமையில இருக்கிறவன் அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நீங்கள் உலக அரசியல் பேசுறது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யாரு, பால்வளத்துறை அமைச்சர் யாருன்னெலாம் கேட்க முடியாது. எங்கள் வீட்டில் ஆவின் பால் வாங்குறாங்களா ஆரோக்கியா பால் வாங்குறாங்களானே தெரியாது. அவங்கள ஒரு பக்கம். ஆனால் இந்த டிஆர்பிக்காக தாவேக்காவை பேச வைப்பதும், தாவேக்கா எங்கே போயிடுச்சுன்னா என்ன, அங்கே போயிடுச்சுன்னா என்ன, இப்படி வந்தா எப்படி அப்படி வந்தா எப்படின்றதெல்லாம் வந்து யூகங்களா டிஆர்பிக்காக பேசுறது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு உதாரணம். தாவேக்கா திமுகவோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா விவரிக்கிறார் ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா தாவேக்கா காரனும் பார்ப்பான், திமுக காரனும் பார்ப்பான், பாஜக காரனும் பார்ப்பான், அதிமுக காரனும் பார்ப்பான். வியூவர்ஷிப் அவ்வளவுதான். இதை தாண்டி அவ்வளவுதான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோடு திமுக கூட்டணின்னு பேசினாங்க. வியூவர்ஷிப் தானே தலைவா, அதுல உண்மை இருக்கு பொய்யர் அதெல்லாம் தேவை கிடையாது. ஓட்டணும் அவ்வளவுதான். சினிமா காசிப்ஸ் மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான், காசிப் தான். ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுவாருன்னு அதிமுக தொண்டர்களை நம்ப சொல்லுங்க. ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல இவங்க தான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய பெல்ட்டுக்கும் கீழே இறங்கி போயிட்டாரு. இந்து அறநிலையத்துறையே தேவையில்லைங்கிற லெவலுக்கு அவர் பேசிட்டார்ல. ஸ்கூல் கட்டாத, காலேஜ் கட்டாத, பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க வைக்கின்ற லெவலுக்கு வந்துட்டார்ல. இதுக்கு மேல அவர் பாஜக கூட்டணியில இருக்க மாட்டாரு, நெஞ்ச நிமித்திக்கிட்டு தானஸ் போல உயர்ந்து வந்து நின்றுவாரு, அவர் இப்படின்னு சுண்டுன உடனே உலகத்தையே அழிச்சிருவார். இந்த புருடா கதையெல்லாம் விடக்கூடாது. அவர் பையனே அதை நம்ப மாட்டாரு. இவங்க தான் இங்க உட்காந்துக்கிட்டு அவர் அந்த பாஜக கூட்டணியை கலட்டி விட்டுட்டு விஜய் கிட்ட போவார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. விஜய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வர்றாருன்னு விஜயை ஒத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நம்ப வைக்கிறாங்க. மக்களின் முதல்வர் வேட்பாளர்னே சொல்லிட்டாரு. அவரு விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட் 25 அந்த மாநாட்டுக்கு அதை முன்னெடுத்து போங்கன்னு வேற சொல்லிட்டாரு. அவர் இல்ல, இப்ப இல்ல மக்கள் விரும்பக்கூடிய முதல்ல அவர் இல்ல, அதை மக்கள் சொல்லுவாங்க.
அப்போ இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா மக்கள் தன்னை விரும்பலன்னு ஒதுங்கிடுவார்ல. அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சர். இப்போ 2வது தடவை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிருவோம். வந்துருச்சுன்னா இப்போ என்னை ஏற்றுக்கல, நான் மறுபடியும் வந்து நடிக்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அவருக்கு எடுத்து அவங்க அந்த மாநாடு கொண்டு போறாங்கன்றது. அதான், அவ்வளவுதான். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நீ மறுபடியும் நடிக்க போங்க. சார், திமுகல இப்ப இந்த தேர்தலுக்காக இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓரணி தமிழ்நாடு அதை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து உங்களிடம் ஸ்டாலின் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த தேர்தலுக்காக முதல்வர் அவர்கள் அதை வந்து கையில எடுத்து திரும்ப பண்ணுவாங்க அப்படின்ற பண்ணுவாங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பண்ணுவாங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் தேர்தல் நேரம் 4 ஆண்டுகளா பண்ணல, ஏன் இப்ப பண்றாங்கன்றது ஒரு விமர்சனமா தானே. வேற எப்ப பண்ணணும்? அவங்க கட்சி அவங்க எடுக்கக்கூடிய முடிவு 4.5 வருஷத்துல அவங்க திருப்பி செஞ்சு அதன் அடிப்படையில ஓட்டு தங்களுக்கு கிடைக்கிறதுக்காக முயற்சி எடுப்பாங்கன்னா ஆமா, எடுக்க தான் செய்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓட்டுக்காக இதை பண்றாங்க. ஆமா, ஓட்டுக்கு தான் பண்றாங்க. திமுக அமைதியா இருக்கிறது ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற நம்பிக்கையில தான் இருக்காங்க. இப்ப அவங்க அமைதியாவே இல்லையே. நீங்க தான் சொல்றீங்க உடன்பிறப்பை வாழ்றாங்க, ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாங்க. அவ்வளவு வேலை பாக்குறாங்கன்னா அப்ப அமைதியா இருக்கிறாங்கன்றது பொருள் இல்லையில. ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. விமர்சன ரீதியா சொல்றாரு, பதில் விமர்சனம் கொடுக்காத அளவுக்கு எந்த விமர்சனத்தையும் நாங்க பெருசா எடுத்துக்கிறதுலன்ற மாதிரி போயிட்டு ஷார்ப்பான விமர்சனம் வச்சா பதில் சொல்ல தயாரா இருக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து ஏதாவது எடப்பாடி பழனிசாமி கடந்த 15 நாட்களில் கொடுத்த அறிக்கையில ரொம்ப ஷார்ப்பான விமர்சனம் திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா நின்று பேசும். இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதாண்டா டிசைடிங் ஃபேக்டர், தொற்றுக்காமறா என் தலைவன், இந்த நாடியை பிடிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அப்போ அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அவங்க இந்த எலெக்ஷன்ல தங்களுடைய வாக்கு வங்கியை தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, இந்த லைன்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்மளுடைய ஓட் பேங்கா மாத்துறதுக்கு, அவர்களுடைய கட்சி தலைவரை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு சேர்க்கறதுக்குன்னு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண தான் செய்வாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அந்த வேலையை செய்யத்தான் செய்வாங்க. திமுக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேக்கப் இருக்கு, நல்லா செய்யறாங்க. சும்மா ஒன்றும் அவங்க இல்லை. ஸ்ட்ராங்கான விமர்சனம் வந்துச்சுன்னா பதில் சொல்ல அவங்க தயாரா இருப்பாங்களோ என்னவோ. விமர்சிக்கிறதுக்கு தான் யாரும் இல்லை. ஓகே, கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம். உங்களை நன்றி. நன்றி. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.